அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு பயோசார் ப்ரொடக்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். பயோசார் என்ற இயற்கை கரிபொருள் அல்லது கரிம பொருள் பல்வேறு விதங்களில் வேளாண்மையிலும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக மண்புழு உரம், இயற்கை உரங்கள், உயிர் உரம் ஆகியவற்றின் கூட்டு பொருளாக இது பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நீரை சேமித்து வைத்திடவும், சத்துக்களை சேமித்து வைத்திடவும், பயிருக்கு வழங்கிடவும், சிறிது சிறிதாக பயிர்களுக்கு வழங்கிடவும் இது பயன்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை நமக்கு தெரிவித்து கருத்து பரிமாற்றம் செய்திட இன்று இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு கே ராசு அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையின் முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர் ஆவார். பணி ஓய்வுக்கு பின்னர் இவர் காக்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் செயல் தலைவராக செயல்பட்டு வருகிறார். காக்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே இதன் முழு பெயர் குளோபல் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற பொருள் கொண்டது. இந்த நிறுவனம் பல்வேறு தொண்டுகளை செய்து விவசாயிகளுக்கு தொண்டுகளை செய்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியை திரு கே ராசு அவர்கள் வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ராசு அவர்களை நிகழ்ச்சியை துவக்குமாறு அழைக்கிறேன். திரு ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Good morning to all. Today is auspicious day, World Environmental Day. In this auspicious day, I must wish all of the participants, seniors and our seniors and juniors, and welcome all the participants in this very good event. The topic given today is relevant to this day of World Environmental Day, because nowadays our planet is mostly affected by, all of you knowing, global warming and climatic change. Slowly, after 3 to 4 decades, we are moving to organic way of agriculture and natural farming, because we are mostly affected by the prevailing natural calamities for the past 10 years. Continuously, past 10 years, we came across many disasters like a cyclone, flood, and in some occasions we came across drought also. In this situation, it is our customary to, we are moving to, naturally we are moving to organic farming and
natural farming, so that in some other ways we have to help on our nature. In this situation, உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெற்றோரை வணங்கி இந்த சிறிய நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு every day conducting a technical session to the farming community and fresh agricultural graduates and the technocrats involved in extension activities. இந்த farm graduates தளத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்தி நமது வேளாண் தொழில்நுட்பங்கள் மட்டுமன்றி அனைத்து துறைகளை சேர்ந்த வல்லுநர்களையும் அழைத்து வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பங்களையும் சிறந்த தகவல்களையும் மேன்மையான கருத்துக்களையும் வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய நண்பர் ஜோ அவர்களுக்கும் இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தளத்தை ஒவ்வொரு நாளும் மெருகூட்டி வரும் நிர்வாகிகளுக்கும் இந்த தளத்திலே உறுப்பினர்களாக உள்ள மிக மிக பெரியவர்கள் இதிலே உறுப்பினராக உள்ளனர். அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மர்ஸ், ஃப்ரெஷ் அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் அனைவருமே இந்த தளத்திலே உறுப்பினர்களாக உள்ளனர். தன்னுடைய அரசு பணிக்கு பிறகு நண்பர் ஜோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேளாண்மையிலே புரட்சியை ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்துடன் சிறப்பான தகவல்களை, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் விவசாயிகளுக்கு வழங்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வேளாண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற நோக்கத்தோடும் வேளாண்மை தொழிலை சிறப்பாக செய்து வரும் வேளாண் பெருமக்களுக்கு அரிய பல தகவல்களை வழங்குவதற்கு வாய்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள். கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு பயோசார் ப்ரொடக்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். பயோசார் என்பது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். ஆஷ் என்றால் சாம்பல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. பயோசார் என்று சொன்னால் அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு மரக்கறி அல்லது கட்டைக்கறி அப்படின்னு எடுத்துக்கலாம். மரக்கறி அல்லது கட்டைக்கறி. இந்த பயோசார் யூஸ்ன்றது இன்னைக்கு நேரத்துல மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே பயோசார், நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னதிலிருந்தே இந்த பயோசார் உபயோகப்படுத்தும் ஒரு நிலை மனித குலத்திலேயே இருந்து வந்துள்ளது. அந்த வகையிலே மிக சுருக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 25 நிமிடங்களில் இந்த பயோசார் பற்றி சிறிய விளக்கத்தினை அளிக்கலாம் என்று இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கூகுளிலே போய் சர்ச் பண்ணி பார்த்தால் பயோசார் பற்றி உலகளாவிய தகவல்களை நாம் பெற முடியும். ஆனால் இப்பொழுது நாம் என்னை பொறுத்தவரையிலே ஒரு சிறிய தகவல்களை மட்டும் சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன்.
இந்த தளத்திலே இப்பொழுது பங்கு பெற்றவர்கள் நிறைய விஷயங்கள் இது குறித்து தெரிந்தவர்கள் பங்கு கொண்டுள்ளனர். நான் சிறிய விஷயங்களை சொல்லி முடித்த பிறகு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் செய்வது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே பயோசார், வாட் இஸ் பயோசார், பயோசார் எப்படி உற்பத்தி செய்வது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பயோசாருடைய உபயோகங்கள் என்ன என்பதை மட்டும் ஒரு சில குறிப்புகளை தெரிவிக்க நான் இப்பொழுது கடமைப்பட்டுள்ளேன். வாட் இஸ் பயோசார் அப்படின்னு பார்த்தோம்னா, பயோசார் இஸ் எ ஸ்டேபிள் carbon rich form of charcoal that is applied to soil அப்படின்னு சொல்லலாம். It is believed that biochar has a long average dwelling time in soil in thousands of years. It is derived from biomass. What is biomass? Biomass என்பது வந்து அனைவரும் தெரிந்த ஒரு வேர்ட் தான். It is derived from biomass, a high performance organic. Biochar-na இன்னொரு definition, a high performance organic fertilizer created from biomass. முதல்ல யார் இதை இன்வென்ட் பண்ணது? A commercial fisherman or a farmer and inventor first came across biochar, and he was researching better ways to clean up efficient from a dairy manure digester. What are the benefits of biochar? Biochar can improve soil fertility, which stimulates plant growth. Healthier plants are able to consume and convert more carbon dioxide, thus improving air quality. Due to its ability to retain soil nutrients for long periods of time, biochar reduces the need for chemical fertilizer. This is the major advantage to small farmers, because cost of cultivation of fertilizers are increasing nowadays. So small farmers are in a position to reduce the cost of cultivation of crops by applying chemical fertilizers and chemical pesticides. Water holding capacity and the crop productivity is also increased. Other benefits of biochar are less risk to reduce the crop yield during dry seasons, reduce the need for chemical fertilizers containing nitrogen and phosphorus, high retention of nitrogen, sulfur in soil, which also reduces emissions. Emissions, what are emissions? Nowadays, great threat to human beings. Facilitate re-establishment of vegetation on sterile ground.
Sterile means infertile, fertile grounds. Inhibit the growth of mold and mildews. Mildews means powdery mildew, like some diseases, mildews. It controls odor control. Odor. Moreover, several studies have shown that biochar application to soil or soil can improve soil physical and chemical properties, enhance plant nutrient availability and correlated growth and yield, increase microbial population. Microbial population is the major role played in the soil for the good crop condition, microbial population and activities. Reduce greenhouse gas emissions. Greenhouse gas emission is nowadays great threat to ourselves. Application of biochar into the soil not only sequester carbon, also reduce emissions of nitrous oxide, sulfur dioxide, methane from soil. Provide suitable option for management of agricultural and forestry waste. Enhancement of soil sustainability. Reduction in fertilizer requirements. Production of renewable energy. These are the major advantages of application of biochar in the soil. One method of making biochar means we can pile up some woody debris in a shallow pit in a garden bed. Burn the brush until the smoke thins, and then damp down the fire with a 1-inch soil covering. Let the brush smolder until it is charred. Put up fire out. This is the simple method of making biochar. Simple method of making biochar. Impact of biochar on pH, hydrogen ion concentration. The amendment of biochar significantly increased the pH of acidic soils, that is 0.5 to 1 unit. On the other hand, biochar and fertilizer treatment caused a little difference in the pH value of low soil. However, the pH of the block soil was significantly decreased by 0.5 units. How much quantity we can use as biochar? The ratio of biochar to manure is 4:1. If there is not enough straw in the manure, adding manure, if there is not enough straw in the manure, adding at least 10% of grass or maize silage, green waste, the mixture. Hence, the mixture should be prepared. Here, the mixture should be prepared at least 14 days in advance
and turned several times before entering the soil. Biochar, yeah, another definition of biochar, a charcoal-like material made under suitable conditions from non-contaminated starting material and crushed into small pieces, mixing in the soil. It is often enhanced with nutrients and microorganisms intended to improve soil properties and plant growth. Char is char means it is a general term for the solid product arising from thermal decomposition of any organic material. What is ash? It is inorganic compounds in the biochar. Also refers to material remaining after combustion, which includes a small percentage of carbon. Charcoal has been produced from woody biomass for thousands of years in developing countries. Charcoal, traditional earth mold, brick, and metals kilns are insufficient in producing charcoal and usually do not include burning of the exhaust gases. Therefore, they are regarded as an important source of deforestation and greenhouse gas emissions. Moreover, small scale pyrolysis means வெப்பமயமாக்குதல். Stoves are promoted to decrease and the consumption and deforestation in developing countries, improve respiratory health and increase soil fertility by incorporating the biochar into soils. To ensure that biochar production does not contribute to air pollution and GHG emissions, greenhouse gas emissions, or greenhouse gas emissions are nowadays, scientists are telling that after 1990 climate negotiations, now emissions 64% now. Currently, world environmental scientists are telling that we are going to bring down the polluted air or emissions to net zero in 2050. These experiments are going on around the globe now. Charcoal has been produced from woody biomass for thousands of years. To ensure that biochar production does not contribute to air pollution, GHG emissions, biochar must be
produced in a facility that captures and compass the gases released when biomass is heated in biochar production can occur at scales ranging from a small cook stove to large industrial scale plants, engineered industrial scale plants. Several physical properties have been identified to measure the quality of biochar. pH, volatile compounds content, water holding capacity, ash content, bulk density, pore volume, and specific surface area. The characteristics of feedstock and production parameters determine the physicochemical properties and the nutrient content of biochar. Based on the surface area, pH, and the cation exchange capacity, a temperature between 450 to 500 degree Celsius optimize the characteristics of biochar for use as soil amendments. It is important to note that the structure of biochar offers pore network for water intention and microorganisms to thrive. Further, characterization of biochar, soil dynamics is record and could include analysis of the following factors. Scale, baseline, test conditions, duration, and the purpose of the study. Example, soil remediation, that is soil remediation, crop production, carbon sequestration. Type of climate, for example, temperature, tropical, and rainfall. Type of soil, example, sandy, clay, loam. Type of crop, rice, corn, wheat, coffee, soya beans, and chilies. Feedstock for producing biochar, rice husk, corn stover, and animal manure. Type of technology and respective parameters. Example, temperature, heating rate, residence time. Post-production treatment. Combine with after producing the biochar, combine with water, urine, manure, compost, and synthetic fertilizers, microbes, lime, clay, and minerals. Application into soil, application method and rate, depth, and particle size. Follow and management. Example, watering, more fertilizers, and extra biochar. Example, effects, water holding capacity, hydrogen ion concentration, cation exchange capacity, soil temperature, microbial activity, plant growth, nutrient leaching, toxins, mobilizations, and green gas emissions. So, these small introduction and simple things
I can close my speech. Thanks to all the participants and thanks to the opportunity given to me for our friend, Mr. Retired Joint Assistant Director of Agriculture, Joe, Administrator, Farm Graduates. Thank you very much. Thanks a lot. தேங்க்யூ. திரு ராசு சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இன்டராக்ஷன் டைம், நமது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த தலைப்பு தொடர்பான விவாதங்கள் இப்போது நடைபெறும். நமக்கு ஏற்படும் பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நன்றி சார். வந்து லிக்னைட் இருக்குல்ல, லிக்னைட் வந்து இந்த சார்ல சேருமா? Lignite is a product. It is processed for millions of years. Lignite is a product. It is processed, suppressed, and combusted in the earth in millions of years. Charcoal, it is not like that. It is not being under charcoal or biochar. There is a major difference between biochar and lignite. Thank you very much, sir. Thank you. அதாவது அந்த லிக்னைட் என்ற பழுப்பு நிலக்கரி வந்து இது ஆலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, நீராவி என்ஜின்கள் ஓட்ட பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நெருப்புக்கு பதிலாக அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலும். ஆனால் அதோட முக்கியமான இது என்னன்னா, பல பில்லியன் வருஷங்களாக அது வந்து பூமியில வந்து இதாகி கிடக்குது. ஆமா ஆமா, பல மில்லியன் வருடங்களாக. அப்பதான் அதுக்கு வந்து அந்த சக்தி வருது, அந்த அளவுக்கு வந்து அதுக்கு அந்த சக்தி கிடைக்குது. அதான் அதனுடைய முக்கியமான, அத வந்து அதனுடைய முக்கியமான கேரக்டர் அதுதான். அதோட பயன்பாடு வந்து அந்த ஆலைகளுக்கு, பெரிய அளவில் ஆலைகளுக்கும் வெப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? பயோ ஃபெர்டிலைசர் ரா மெட்டீரியல் வந்து முதல்ல லிக்னைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ சார்கோல் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஹியூமஸ்ங்கிறது சார்கோல் சம்பந்தப்பட்டது. ஹியூமஸ், ஹியூமஸ். வாட்டர் ஃபில்டர் இருக்குல்ல சார்? ஆமா, வாட்டர் ஃபில்டர்ல சார்கோல் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்டரிங் த வாட்டர். சார்கோல் பவுடர். கரெக்ட். சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அப்ப ஹியூமஸ்ங்கிறது ஹியூமஸ் மக்கு பொருள். ஹியூமஸ் இப்ப ஜோஸ் சொல்றாரு பாருங்க. அதாவது ஃபாரஸ்ட்ல எல்லாம் லீஃப் எல்லாம் மக்கி நல்ல நுண் துகளா இருக்கு இல்லையா, அதுதான் தட் இஸ் கால்டு ஹியூமஸ். வண்டல், ஹியூமஸ் வண்டல்ல சொல்றோம்ல, ஏரி வண்டல்ல, அது தட் இஸ் ஆல்சோ ஹியூமஸ். அப்ப அது வந்து சார்கோல்ல வராது. சார்கோல்ல வராது, சார்கோல்ல வராது. அது வராது சார், சார்கோல்ல வராது. அது மக்கு பொதுவாக வந்து மக்கிய இலை தலை இல்லையா? பொதுவாக மக்கிய இலை தலை அது எல்லாமே ஹியூமஸ்ல சேரும். ஆமாங்க, ஆல் பயோமாஸ். வெரி குட். இது சார்ங்கிறது எரிக்கப்பட்ட பயோமாஸ். சார்ங்கிறது எரிக்கப்பட்ட பயோமாஸ். வணக்கம் சார். நான் வந்து ஒரு ஆர்கானிக் கரிம வேளாண்மை கூட்டமைப்புன்னு சொல்லி மதுராந்தகத்துல ஒரு நடத்துறேன் சார். உங்களை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். என் பேரு ஜோ, ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க. மதுராந்தகத்துல கரிம வேளாண்மை கூட்டமைப்புங்கிற ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இஐடி பாரில இருந்து ஒரு இன்ஜினியர் வந்து, அக்ரி இன்ஜினியர் வந்து இந்த பயோசார் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரி. அதுல வந்து அதிக அளவுல நம்ம வெளியுள்ள அட்மாஸ்பரிக் உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
ஜோ ஜோ ஃப்ரம் சென்னை. ஓ சரி சரி சரி. மதுராந்தகத்துல அந்த இஐடி பேரில இருந்த ஒரு அக்ரி இன்ஜினியர் வந்து இந்த பயோசார் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த டீ கடை பாய்லர் மாதிரி இருந்தது. அதுக்குள்ள வந்து இந்த தென்னை மட்டை, அது அப்புறம் நாத்து, அப்புறம் எல்லாம் காய்ந்து போன மரங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அது ஒரு தீ மாதிரி வச்சு அது வந்து ஆக்சிஜனோட பங்களிப்பு ரொம்ப குறைவா இருந்தா அந்த பயோசார் வந்து கட்டக்கறி மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை அதிகமான ஒரு இது கிடையாது, நாலேஜ் இல்லை. அந்த மாதிரிதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதா, அது எப்படி தயாரிக்கிறது துணைத்தலைமை அப்படிங்கறத சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் கேட்டேன். ஜோ, நம்ம ராமநாடு அந்த பகுதியில வேலி கருவேல் முள்ள வந்து வெட்டி கறி ஆக்குறாங்க இல்லையா? அது ஒரு ப்ராசஸ், அது ஒண்ணு பண்றாங்க. இப்ப அதுக்கு பிறகு இந்த கோகனட் ஷெல் இருக்குல்ல, அதுல இருந்தும் சார்கோல் தயார் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அதுல வேல்யூ ஆட் பண்ணாங்கன்னா பயோசாரை யூஸ் பண்ண முடியுமா என்னங்க தெரியல சார். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இப்ப வந்து ஒரு கேவிகே இருக்குல்ல, எந்த கேவிகே சார்? கேவிகே அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை, சரி. கேவிகே அருப்புக்கோட்டையில வந்து இந்த பயோசார் ப்ரொடக்ஷனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ட்ரையல்ஸும் நிறைய போட்டு வச்சிருக்காங்க சார். கேவிகே அருப்புக்கோட்டையில நல்லா வந்து பக்காவா, அது மத்த கேவிகேக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அங்க வந்து பக்காவா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து ட்ரையல்ஸும் நிறைய போட்டிருக்காங்க சார். அங்க போனா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நீங்க சொன்னது அருப்புக்கோட்டை. எஸ் சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான தகவல். ஏன்னா நான் வந்து ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல மெயின் பிசினஸ், அவங்களுக்கு விவசாயிகளோட மெயின் பிசினஸ் இது ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. அதாவது கரிமூட்டம் போடுறோம். கரிமூட்டம் அங்க வந்து நிறைய எல்லா இடத்துலயும் நீங்க வேலி கருவேல் மரங்களை நாம பார்க்கலாம். ப்ரோசாபிஸ் எனப்படும் வேலி கருவேல் மரங்களை பார்க்கலாம். சோ அவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில 4-3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நல்ல மழை பெய்யும். அப்பதான் நல்ல விவசாயம் செழிக்கும். என்ன அந்த சமயத்துல நல்ல அவங்க மானாவாரி நிலங்களா இருந்தா கூட அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இதர வருஷங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு வருமானமே விவசாயத்துல இருந்து கிடைக்காது. அந்த டைம்ல அவங்களுக்கு கை கொடுக்கிறது இந்த கறி மூட்டம் போடுறது தான், கறி பிசினஸ் தான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் வச்சிருப்பாங்க. அந்த நிலம் பூராவுமே கரிசக்காடு கறிவேல் மரங்கள் தான் நிற்கும். காட்டு கருவேல 1 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா வெட்டி அதுல கரிமூட்டம் போட்டு கரியாக்கி பெங்களூருக்கு முன்னாடி அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் when I was there in ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், என்ன ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ அந்த சமயத்துல இது வந்து இந்த கோக் செய்து, கோக் அதோட பெயர் கோக், அந்த சார்கோல கோக்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய ஆலைகள் பயன்படுது. ஆலைகள்ல எரிபொருளா, தொழிற்சாலைகள்ல எல்லா இடத்துலயும் அது பயன்பட்டு இருந்தது. அத மாதிரி குணசேகரன் சார் சொன்ன மாதிரி நாளா வட்டத்திலே அது வந்து தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு சுத்திகரிப்பு பொருளாகவும் பயன்பட்டு வந்தது. சோ இந்த மாதிரி ஆரம்பத்துல பயன்பட்டது. எனவே அதன் மூலம், அதாவது பலர் வந்து இந்த காட்டு கருவேல் மரங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈவன் நீதிமன்றம் கூட தலையிடும் போது கூட அந்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் அதுதான். அவங்களுக்கு உணவு ஆதாரமே அந்த இதுதான், ப்ரோசாபிஸ்ங்கிற களை செடி தான், அது களை மரம் தான். பட் அதுல இருந்துதான் அவங்களுக்கு வருமானம். ஆண்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிரும் 1 ஏக்கர்ல. சோ அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. எனவே அருப்புக்கோட்டை வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டம், பழைய எர்ஸ்வைல் ராமநாதபுரத்தை சேர்ந்ததுதான் அருப்புக்கோட்டை. இப்போது விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது. ரொம்ப பக்கத்தான். அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போயாச்சுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வந்துருது. 30 கூட கிடையாது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போயாச்சுன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட நாம எட்டிடலாம். சோ அங்க வந்து அவங்க இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. அருப்புக்கோட்டையில மண்டல ஆராய்ச்சி நிலையம், ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், TNAU ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது. அங்கேதான் இந்த கேவிகே இயங்குது. அவங்களோட ஆராய்ச்சிகள் தான் இந்த நம்ம பயோசார் தொடர்பாகவும் அல்லது இந்த கோக் தொடர்பாகவும் செய்யப்பட்டு வருகிறது.
சார் ஒரே ஒரு சின்ன தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கக்கூடிய கறி இருக்கு இல்லைங்களா, அந்த கறி வந்து லிக்னைட் என்ன சொல்லக்கூடிய நிலக்கரி இருக்கிறாங்க இல்லையா, நிலக்கரிக்கு ஈக்குவலண்டா இருக்கு. எனர்ஜியிலே ஆகட்டும் இல்ல அதனுடைய அந்த குவாலிட்டியிலே ஆகட்டும், ரெண்டு தட் இஸ் வெரி வெரி ஈக்குவலன் டு நிலக்கரி லிக்னைட் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரித்தூள் இப்ப இந்த தேங்காய் சுட்டு வரக்கூடிய கரித்தூளை வந்து அது யூஸ் பண்றதாக சொல்றாங்க. அது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. எஸ் எஸ் ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் குணசேகரன் சார். அதாவது நம்ம அந்த கடலோர மாவட்டங்கள்ல அயன் பிரஸ் துணிகளை பிரஸ் பண்றதுக்கு அயன் பண்ணி போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து அவங்க இந்த சிரட்டை கறின்னு தான் சொல்லுவோம். அதாவது கோகனட் தேங்காய் மூடி இருக்குது இல்லையா, அதை எரித்து அதுல வர்ற கறியை வச்சுதான் அவங்க வந்து இது அயன் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹீட் அதுல உற்பத்தி ஆகும். அதே மாதிரி நிறைய சின்ன தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்க சொல்றது ரொம்ப சரியான தகவல். அப்புறம் இது தொடர்பா இந்த ஜோ சார் இடையில பேசுறதுக்கு கேட்டீங்க, என்ன சார் கேட்டீங்க? ஜோ சார் பேசுங்க. மிஸ்டர் ஜோ. சார் வந்து இந்த இப்போ வந்து இந்த கறிகள் கறி பண்ணும்போது அது வந்து சாம்பல் ஆகாம தவிர்க்கிறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா சார்? வீடியோ ஆன் பண்ணி பேசணும் சார். மிஸ்டர் ஜோ வீடியோவை ஆன் பண்றதுக்கு நண்பர் கேட்கிறாரு. வாய்ப்பு இருந்தால் வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஓகே சார், கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ராசு சார் சொல்லலாமா? அந்த உட்டு வந்து மூட்டி மேல வந்து மண்ணு என்ன கேட்கல, மேல கேட்கலையா? இப்ப கேக்கா? இப்ப கேட்க. அதாவது இப்ப கேக்குதுலையா? அதாவது உட்டெல்லாம் இருக்கு இல்லையா, உட்டை பூரா வந்து கறியாக நீங்க அந்த நம்ம ரவுண்ட் ஸ்டைலே ஆகட்டும் மற்ற பகுதியில் எந்த பகுதியிலுமே இந்த கறியை வந்து என்ன பண்ணுவாங்க, கறியாக்கிறதுக்கு முன்னாடி அது உட்டை எரி விட்டு மேல வந்து மண்ணை பூசிடுவாங்க. அது 1 or 2 days அது பூராமே கறித்தூளாக ஆயிரும். அதுல சாம்பல் அதிகம் இருக்காது, சாம்பல் இருக்காது. அதுல வந்து மேல மண்ணை மூடாக்க போல நம்ம இந்த இதுக்கு என்ரிச் ஃபார்ம் இருக்கு வந்து நம்ம மேல பூசுறோம் இல்லையா, அது மாதிரி பூசிடணும். அது மாதிரி பூசிட்டாக்கா அந்த புகை போறதுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டு விட்டுருவாங்க. இந்த செங்கல் சூளையெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, செங்கல் சூளையில வைக்கிற மாதிரி அது மாதிரி வைக்கும் போது அந்த அதுல இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய கறியானது எந்த விதமான சாம்பலும் இருக்கிறது இல்லை. நான் அது நேரடியா பார்த்திருக்கேன். கறி தயாரிக்கிற இடங்கள்ல நான் இங்க நம்ம விவசாயிகளே பண்றாங்க, ஒரு சில இடங்கள்ல அவங்க தயார் பண்ற இடங்கள்ல நான் போய் நேர்ல பார்த்திருக்கேன். அது மாதிரிதான் பண்றாங்க. நல்லா வந்து மேல சேறு போட்டு மெழுகி பூசிடுறாங்க, ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுறாங்க. அந்த கறி ஒரு 2 நாள் ஆனோன்னு அது தானா அணைஞ்சு அது கறியாக மாறிடுறது. அது அதுல வந்து சாம்பல் இருக்கிறது இல்லை. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான சொன்னீங்க குணசேகரன் சார். அதாவது பார்ஷியல் பர்னிங் ஆஃப் வுட் அப்படிதான் பண்ணுவாங்க. அதே ஆக்சிஜன் உள்ள இல்லாதவாறு அதை பூசி முழுகிடுவாங்க. சோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அது முழுமையாக எரியாது. சோ நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான தொழில்நுட்பம். இப்படிதான் இந்த மூட்டம் போடுறது இப்படிதான் செய்வாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் சொன்னேன், இந்த கறி மூட்டம் போடுறது இத மாதிரிதான் செய்வாங்க. சார்கோல் தயாரிப்பும் இந்த மாதிரி தான் செய்யப்படுகிறது. இதுல வந்து கறி வந்து பவுடர் ஆகாது, சாம்பல் ஆகாது. சோ இது ஒரு தகவல் உங்களுக்கு திரு ஜோ அவர்களுக்கு. அடுத்ததாக திரு கந்தசாமி சார் பேசுறதுக்கு கேட்டிருக்காங்க. கந்தசாமி சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பயோசார். இதுவரை இப்படிப்பட்ட தலைப்பை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ராஜா அவர்கள் அதை பற்றி விளக்கம் போல் தனக்கே உரிய பாணியில் அழகாக எடுத்து சொன்னார்கள். எனக்கு தெரிஞ்ச சில கேள்விகளை கேட்கின்றேன். இந்த பயோசார் மண் வளத்தை பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறார்கள்.
அதிக மகசூலுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். மேலும் தாவரங்கள் நோய்களிலிருந்து தப்பிக்க உதவுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற விளக்கம் எனக்கு வேண்டும். நன்றி. ராசு சார் எதுவும் சொல்றீங்களா? ராசு சார் பதில் அளிக்கிறீங்களா கந்தசாமி சாருக்கு? சொல்லுங்க. கந்தசாமி சார் சொல்லுங்க. இல்ல கந்தசாமி சார் திருப்பி ஒரு தடவை உங்களுடைய கேள்வி. சார், இந்த பயோசார் அப்ளை பண்ணா மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது, பயிர்களின் மகசூல் அதிகரிக்கப்படுகிறது, நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். அது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறேன் உங்களை. அது எப்படி சாத்தியம் கேக்குறீங்களா? இது ஒரு ஆர்கானிக் மெனூர் என்ன ஒரு இது பயன் கொடுக்குதோ பயிர்களுக்கு, ஆர்கானிக் மேட்டர் கொடுக்கக்கூடிய நன்மைகளைத்தான் இந்த பயோசார் கொடுக்கிறது. அதாவது என்னென்ன சாயிலுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றது, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, இது ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் தான். இட் இஸ் ஆர்கானிக் மேட்டர். Just like humus, மற்ற ஆர்கானிக் பொருள்கள் என்னென்ன பயிர்களுக்கு பயன்களை கொடுக்கிறதோ அதே பயன்களையே தான் இந்த ஆர்கானிக், இந்த பயோசாரும் சரி, இந்த பயோ சார்கோல் சொல்லக்கூடிய பயோசார் அதே பலன்களை தான் கொடுக்கிறது. ஆர்கானிக் இன்ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் என்று சொல்றதுல ஆர்கானிக் என்றாக கார்பன் சம்பந்தப்பட்டது என்று அர்த்தம், இன்ஆர்கானிக் என்ற கார்பன் இல்லாதது என்று அர்த்தம். இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். கரி, அதான் சார், கரி கார்பன் பேஸ்டு. கார்பன் எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணில இருக்கிறதோ அந்த அளவுக்கு மண் வளம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். கார்பன் ரிச்டு சாயில் இருந்ததுனாவே அங்கே பயாலஜிக்கல் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சொல்லுங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப கார்பன் கண்டென்ட் பல வருடங்களுக்கு இருந்த மைக்ரோபியல் கார்பன் பொறுத்தவரையில ஆர்கானிக் மேட்டர், கரியமலை பொறுத்த அனைத்து, அது கம்போஸ்டா இருந்தாலும் சரி, ஆர்கானிக் மேட்டர், எனி ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ், எதா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பல சுலபா அதனுடைய நியூட்ரியன்ஸை கொடுத்துக்கிட்டே, அதாவது முக்கியமான ஒரு தன்மை இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுடைய தன்மை. நாட் லைக் இன்ஆர்கானிக். அதான் சார், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடணும்? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் பயோசார்? பயோசார்ட் இப்ப நம்ம, அதாவது குவான்டிட்டியை பொறுத்தவரையில இப்போ 12 டன்னுனாக்கா 12 டன் கம்போஸ்ட் ஒரு டைம் பண்றோம். இதை பொறுத்தவரையில அதுல 4த்துல 1 பங்கு போட்டாலே போதுமானது. இந்த கம்போஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி போடும்பொழுது 12 டன் பொழுது ஒரு 3 டன் கரித்தூள், 9 டன் கம்போஸ்ட் கலந்து போட்டால் போதுமானது. சாயில் அப்ளிகேஷன் பிஃபோர் தி ப்ளோவிங், நம்ம எப்படி மத்த இதெல்லாம் கம்போஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் சார். டூரிங் லாஸ்ட் ப்ளோ. ரைட். ஆமா, கடைசி உழவுல போடணும். ஆமா, கடைசி உழவுல போடணும். ஆனா இந்த பயோசார் ரெக்கமெண்டேஷன் இதுக்கு முன்னாடி அதிக சிபார்சு பண்ண மாதிரியே எனக்கு தெரியலையே. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொருளை ப்ரமோட் பண்ணல? ப்ரமோட் பண்ணலன்னா என்னன்னா, நான் என்ன கேட்டாக்கா நான் என்ன சொல்லுவேன், சோழித்தனம் தான் சொல்லுவேன்.
நம்ம விவசாயிகளுடைய இது வந்து சோம்பேறித்தனம் தான். ஏன்னா இப்ப நான் அருப்புக்கோட்டையில வந்து ஒரு போகும்பொழுது ஒரு விசிட் போயிருந்தேன் ஒரு 2 years பேக். அப்ப என்னன்னா அழகா வந்து ஒரு இந்த பயோசார் தயார் பண்ணி அதை வந்து டிஃபரெண்ட் கிராப், அதாவது வந்து ட்ரீ கிராப்புக்கும் சரி ஃபீல்டு கிராப்புக்கும் சரி அப்ளை பண்ணி ட்ரையல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதை வந்து இட்டு போய் அழிச்சு போய் ஃபார்மர்ஸ் காமிப்பாங்க. காமிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அதனுடைய டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல காமிக்கும் பொழுது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து என்ன அப்பயும் வந்து என்ன சொல்றாருன்னா ப்ரொஃபசர் வந்து இது வந்து விவசாயிகளுடைய ஒரு அலட்சிய போக்கு, அவங்க வந்து ஒரு சோம்பேறித்தனம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து போய் கறி எடுத்தாந்து எரிச்சு அதை வந்து தூளாக்கி இதை போய் நாம அப்ளை பண்றதா, இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதோட இல்ல நம்பிக்கை இன்மைன்றது ஒண்ணு. அது வந்து கடைசியா நம்பிக்கை இன்மைன்றது முதல்ல வந்து சோம்பேறித்தனம் தான். இதுக்கு காரணம் வந்து சொல்ல போனா இப்பயும் வந்து நம்ம இப்ப நான் என்ன கூட நான் வந்து நிறைய ட்ரையல்ஸ் போடலான்னு இருக்கேன். அந்த இது பார்த்த பிறகு இப்ப இந்த இது கொடுத்த பிறகு ட்ரையல்ஸ் போட்டு நிறைய வந்து ப்ரூவ் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. நானும் படிக்கும் போது பயோசார் போடணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. அதுபோல கிராப் ப்ரொடக்ஷன் அந்த ரெக்கமெண்டேஷனே இல்லையே. இல்ல கிராப் நீங்க சொல்றது வந்து நீங்க படிக்கும் போது இல்ல, நாங்க படிக்கும் போது இல்ல, உங்களுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நாங்க படிக்கும் போதும் கிடையாது, நீங்க படிக்கும் போதும் கிடையாது. இப்ப இந்த டெக்னாலஜி வந்து ரீசெண்டா தான் டெவலப் ஆயிட்டு வருது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் 5 years தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெக்னாலஜி வந்து யாரும் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. இது வந்து இப்ப வந்து ட்ரையல்ஸ் வந்து அங்கங்க வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேவிகேல பண்றாங்க சார். நாம படிக்கும் போதெல்லாம் சார் நிறைய வந்து ஆர்கானிக் மேட்டர் போட்டோம். பான்மியான் மெனியூரு, கிரீன் மெனியூரு எல்லாம் நிறைய போட்டோம். அப்ப விவசாயிகளும் அதே மாதிரி நிறைய வந்து வேலியில கிடக்குற முள்ளு கல் மரம் செடி எல்லாத்தையும் வெட்டி எரிச்சு சாம்பல். காரணம் என்னன்னாக்கா சார் சொல்லுங்க. இது வந்து இது சார் சொன்ன மாதிரி, கந்தசாமி சார் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நமக்கு எப்பயுமே சொல்லி கொடுக்கவோ இல்லை. நானும் கூட இதை உண்மையிலே நமக்கு வந்து இது தெரியாது, நாம சொல்லவும் இல்லை. நாமளும் எக்ஸ்டென்ஷன் இதுல சொல்லவே இல்லை நம்ம விவசாயி கிட்ட. அது ஏன்னா நமக்கு வந்து தெரியாது, நம்ம கம்போஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆஃப் லேட் இப்பதான் வந்து இப்ப நான் எனக்கே வந்து என்னன்னாக்கா இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஹவ் விசிட்டட் அருப்புக்கோட்டை ஃபார்ம் ஃபார் ஷூட்டிங் இன் மக்கள் டிவி. வந்து இந்த டெக்னாலஜி வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி அப்படின்றத வந்து அப்பதான் எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த டெக்னாலஜி பத்தி தெரியாது. அதான் உண்மைதான். அதுல நான் மறுப்பு சொல்லல. ஏன் சொல்லல, ஏன் அது மாதிரி அந்த டெக்னாலஜி அப்ப தேவைப்படல அப்படின்னாக்கா, நம்ம காலங்கள்லாம் வந்து நிறைய ஃபார்மியான் மெனியூரு இது மாதிரி எல்லாம் நிறைய இயற்கை உரங்கள், பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்ப நேச்சுரலாவே கார்பன் கண்டென்ட் ஆஃப் தி சாயில் வந்து லோட் ஆயிடுச்சு. அதனால மைக்ரோபியல் லோட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து யூசேஜ் ஆஃப் ஃபார்மியான் மெனியூர் தான் வந்து குறைஞ்சி போச்சு. இப்ப அது வந்து சப்ளிமெண்டரியா வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ், அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து இப்ப அது வந்து நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் நீங்க சொன்னது. அப்ப வந்து அந்த தேவை இல்லாம இருந்தது, இப்ப தேவை அதிகமாயிட்டுது. அதனால வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல. ஆமா சார். இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே வந்து அங்கக வேளாண்மைக்கு போகும்போது அங்ககம்னாவே கார்பன் தான். கார்பன் இருந்தாலும் அங்ககம், இல்லைன்னா அங்ககம் கிடையாது. அப்ப கார்பன் வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மைக்ரோபியல் லோட் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு கிராப் ஹெல்த்தியா வளர்றதாகட்டும், எல்லாத்துக்கும் அந்த அங்க கார்பன் வந்து கண்டென்ட் தேவைப்படுது. இதனால அட்வான்ஸ்டா இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எவ்வளவு செலவாகும் அப்ளிகேஷன் காஸ்ட்? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் கேக்குறீங்களா? நமக்கு 3 டன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஐ திங்க் ஒரு 5000 rupees செலவாகலாம். 5000 rupees. சார் தேங்க்யூ. ரைட் சார், ரைட். தேங்க்யூ. அடுத்ததா கொஞ்சம் இந்த 2 பேர்
ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல திரு அகில், பிரபாகரன் சார் அடுத்தலாம் கேட்கலாம். முதல்ல திரு அகில் பேசுங்க. அகிலன் வணக்கம். அகிலன் வந்து நம்ம வேளாண்மை முதுகலை பட்டதாரி, சி டெக்னாலஜி எம்எஸ்சி படிச்சவங்க. அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம அவருடைய தோட்டத்துல இன்டர்வியூ பண்ணோம். ஸோ அவருடைய தகவல்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகிலன் சார் பேசுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் சார். ராஜு சார் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு சார். நியூ கான்செப்டை பத்தி வளர்க்கிருக்கீங்க. இல்ல சார் கேட்கல, சரியா கேட்கல, கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சா நல்லது சார். நல்லா இருந்துச்சு சார் ராஜு சார். நான் அவங்க சார் இப்ப கேக்குதா? சரியா வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. வாய் பக்கத்துல மைக் வச்சுக்கலாமா? இப்ப நான் இதை எடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே சார். அவங்க குணசேகர் சார் சொன்ன மாதிரி அது அந்த கண்ட்ரோல்டு பர்னிங்ல பண்றப்ப அந்த தீ பிடிக்காம வச்சிட்டோம்னாலே அது இதாயிரும் சார், சாராயிரும். எங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், நீங்க சொன்ன மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர் எல்லாத்துலயுமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்பயுமே நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து அவங்களுக்கு சேல் பண்ண முடியல சார். அந்த மாதிரி சிரமத்துல இருக்காங்க. இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் சார். அதை வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுத்து வாங்கினாங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் சார். ஏன்னா நான் அருப்புக்கோட்டையில வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி விசிட் பண்ணப்ப பார்த்தேன் சார். அவங்க அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த மூட்டம் போடுறதோட ஒரு டைப் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தப்ப அந்த கண்ட்ரோல்டா உள்ள ஏர் போகாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு வெளியே அந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கொஞ்சம் வெளியே போற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கரிமூட்டம் போடுறவங்க, லோக்கலா போடுறவங்க இதை கொஞ்சம் டெக்னிக்கலா பண்ண மாதிரி இருந்தது. ஆனா ஸ்மால் ஸ்கேல் சார், ரொம்ப சின்னதா ஒரு 20 கிலோ இல்ல 25 கிலோ ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதை ஸ்கேல் அப் பண்ணி பெருசா பண்ற மாதிரி இருக்கலாம். அதே இந்த நம்ம கரிமூட்டம் போடுற அதே இதுதான் ப்ராடக்ட் தான் அதுலயும் வருது சார். நான் என் ப்ராடக்டையும் பார்த்தேன். எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அந்த போடுற மெட்டீரியலை வச்சு பெருசு அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய மற்றபடி இல்லை. இவங்க இந்த வேலிக்கருவை வெட்டி போடுறது வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பாப்புலர் ஆச்சுன்னா நம்ம ஏரியாலே எக்கச்சக்கம் கிடைக்கும் சார். ஆனா விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சார். இப்போ வந்து டன் வந்து நான் இப்போ போன வருஷம் ரேட்டை சொல்றேன், இப்போ என்னன்னு தெரியல. அரௌண்ட் ஒரு டன் கறி ஒரு 3500 இருந்து பேஸ் விலையே அந்த ரேட் இருக்கும் சார். ரொம்ப நொறுங்கல் கறினா கொஞ்சம் குறையலாம், 2000 அந்த மாதிரி இருக்கும். திக்கா ஒரு கையோட சைஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு 3500 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் சார். பட் அதை நம்ம திருப்பி பவுடர் பண்ணணும். அதை ஒரு இண்டஸ்ட்ரியாவே பண்ணலாம். நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அதை கூட பண்ணலாம் சார். ஒரு நல்லதா இருக்கும். தேங்க்யூ ஜோ சார். தேங்க்யூ அகில் சார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அவங்க ஓவனா தயார் பண்ணாங்கன்னாக்கா ஒரு ராசு சார் சொன்னாப்ல காஸ்ட் குறைய 5000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணா ரேட்டு கூடத்தான் செய்யும். பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா ரேட் எந்த பொருளுமே கூடத்தான் செய்யும். ஃபார்மர்ஸ் அவங்களே வந்து அவங்க ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வச்சு தயார் பண்ணாங்கன்னாக்கா அவர் ராசு சார் சொன்ன மாதிரி காஸ்ட் இருந்து குறைச்சிருந்தாங்க. இதை வந்து லேபர் அண்ட் காஸ்ட் இவரு கேட்டார் இல்லையா, கன்சர்ன் சார் கேட்டார் இல்லையா, ஏன் வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? காரணம் வந்து அது ஒரு லேபரும் காஸ்டும் ஒரு ஃபேக்டர். அது கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனாலதான் அவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் சார். குணசேகர் சார், ஏன்ட்ட ஒரு திருச்சியில இருந்து ஒரு 2-3 ஃபார்மர்ஸ் இப்ப என்கொயரி பண்ணாங்க சார். உங்க சைட்ல கரிமூட்டம் போடுறாங்க. அவங்க கறி எடுத்த பிறகு கீழே சாயில்ல வேஸ்ட் இருக்கும் சார். கொஞ்சம் அந்த கறி பவுடரும் இருக்கும், மணலும் கலந்து இருக்கும். எனக்கு அது மட்டும் வேணும் சார். அதை யாரையா கான்டாக்ட் பண்ணி விடுங்கன்னு கேட்டாங்க. நான் 2 கரிமூட்டம் போடுறவங்களை கான்டாக்ட் பண்ணி விட்டேன். பட் என்ன ரேட் வாங்கினாங்க என்னன்னு தெரியல. வருது இப்ப. தேங்க்யூ சார். தேங்க்யூ அகில் சார். தேங்க்யூ கந்தசாமி சார். தேங்க்யூ குணசேகரன் சார். அடுத்ததாக திரு பிரபாகரன் சார் கேட்டிருக்காங்க. திரு பிரபாகரன் சார் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். பிரபாகரன். வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்காடு தாலுகாவுல இருந்து பிரபாகர் பேசுறேன் சார். ஓகே. பேசுறேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க சொன்னா இப்போ இந்த சார் முன்னாடி வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் என்னோட கேள்வி வச்சுருக்கேன். உங்க வாய்ஸ் தெளிவா கேட்கல. உங்க வாய்ஸ் தெளிவா கேட்கல. அப்படிங்களா சார்? எஸ். ஓகே ஓகே ஓகே. சார் இப்ப கேக்குதுங்களா? வாய்ஸ் கேட்கவே இல்லையா? ஒன் செகண்ட் சார். வாய்ஸே கேட்கல சார். ஒன் செகண்ட் சார்.
சார் இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது சார். ஆக்சுவலா வந்து ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே சார்கோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் பல்லு வளர்க்கறதுல இருந்து எல்லாருக்குமே கறி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த டிக்கெட் வந்து விளம்பரங்களை கொண்டு வந்ததே மென்மையான பற்களுக்கு வந்து உப்பு நிலக்கரி கறியும் உப்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பட்டு போன்ற வெண்மையான அப்படின்னு சொல்லிட்டு கோல்கேட் டூத் பவுடரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்பொடி பசையா மாறிச்சு. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா, அப்புறம் வந்துட்டு கோல்கேட் சார்கோல் டீப் கிளீன், அப்புறம் பிரஷஸ்ல வந்து சார்கோல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட்டுகள் என்னைக்கு இந்த கரியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு திரும்ப அந்த ஃபேஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம இடையில வந்து இந்த கார்பரேட்டுகளால் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம். இப்போ நம்மளோட கருத்தரங்கங்கள் மாதிரி உள்ள விஷயங்கள் வந்துட்டு திரும்ப அதை தொழில்நுட்பத்தை நம்ம பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். ஓகே சார், இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த கறி வந்துட்டு இந்த சார்கோலுக்காக பயோகாருக்காக நம்ம சார்கோலை வாங்கி அதை பொடி பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த ரைஸ் மில்ல இருந்து நெல் அவிக்கும் போது வரக்கூடிய இந்த உமி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணலாங்களா? அது யூஸ் பண்றதுனால ஏதாவது டிஃபெக்ட்ஸ் எதுவும் நம்ம மண்ணுக்கு உண்டுங்களா? ராசு சார், அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜின்னு சொன்னீங்கல்ல, சார்கோல் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி நாட் இன் அக்ரிகல்ச்சர். ஆமாங்க சார். நீங்க சொன்னது வந்து பல்லுக்கு இதுக்கு மத்த இதுக்கு தவிர நாட் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல யாரும் பண்ணல. நீங்க கேட்டது வந்து என்னன்னா உண்மையை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. ஆமாங்க சார். உமியை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். உமியை வந்து நல்லா இது பண்ணி நீங்க வந்து அதை வந்து கறி மாதிரி ஆக்கி சாம்பலா இல்லாம நீங்க அதை யூஸ் பண்றது தப்பே கிடையாது. அதனால ஒண்ணும் எந்த விதமான பேட் எஃபெக்டும் ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். ஆக்சுவலா அது இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நெல்லோட அந்த கருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கருக்காயை அவிக்கும் போது கருகி வரக்கூடிய கருக்கு, அந்த கறிக்காயை வந்து நம்ம தூள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்களா? அப்படியே நேரடியா நிலத்துல போடலாம் இல்லைங்களா? நேரடியாவும் போடலாம். நீங்க வந்து அதை வந்து ஆனா நீங்க அதை எரிக்கி விட்டீங்கன்னா சுத்தமா சாம்பல் ஆயிடும். அதை விட வந்து நீங்க நேரடியா யூஸ் பண்றதே நல்லா இருக்கும். ஓ சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார், தேங்க் யூ. அடுத்ததாக திரு ஜோ கேட்டிருக்காங்க. திரு ஜோ பேசுங்க சார். ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். இந்த இப்போ சார் கேட்டிருந்தாங்கல்ல அந்த அரிசி ரைஸ் ஹஸ்க யூஸ் பண்ணாமான்னு. வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் சொல்லுங்க சார். ஹலோ இந்த அரிசி ரைஸ் யூஸ் பண்ணாமான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அது வந்து சார் வீடியோ ஆன் பண்ணீங்க, உங்க ஃபேஸ் தெரியும் சார். வீடியோ ஆன் பண்ணலாம். நான் இப்போ வந்து கோவிட் இதுல இருக்கேன், நான் குவாரண்டைன்ல இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இந்த ரைஸ் டஸ்ட் வந்து இது பிலிப்பைன்ஸ்ல நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இந்த ரைஸ் டஸ்ட்டை வந்து சாரா மாத்தி கூட நான் நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதனால அது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வந்து அந்த வீடியோஸ் நிறைய வர இருக்கு. கேரளாலையும் நிறைய பேர் அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து கேரளாலையும் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி. ரெண்டாவது கொஸ்டின் வந்து குணசேகரன் சார், இப்போ நீங்க பேசுனீங்கல்ல, அவங்ககிட்ட கேட்கிறேன். வேஸ்ட் டீகம்போசர் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்றாங்க. NCOFன்னு பண்ணியிருக்காங்க. அந்த வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணும்போது கார்பன் கண்டென்ட் வந்து கார்பனை நிறைய உடைச்சி கார்பன் வந்து கம்மி பண்ணிடுறது அப்படின்லாம் அதிகமாக்கிறது ஏதோ சொல்றாங்க. ஏதாவது ஒரு விளக்கம் உங்களுக்கு இது கிடைக்குமா? வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்றது நல்லதா கெட்டதா? தேங்க்யூ மிஸ்டர் ஜோ. அதாவது நான் அதோட சேர்த்து கூட கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை சேர்த்து ராசு சாருக்கு முன்வைக்கிறேன். அதாவது முன்பு காலத்தில், அதாவது நான் சொல்றது 30 வருஷங்களுக்கு 40 வருஷங்களுக்கு முன்னாடி நாம வந்து நமக்கு வந்து இயற்கையில வந்து இயற்கை உரங்கள் எல்லாமே வளமாக கிடைத்து இருந்தது. ஏற்கனவே குணசேகரன் சார் சொன்ன மாதிரி மாடுகள் இருந்தது, தொழு உரம் கிடைச்சது, சாணி கிடைச்சது, செடி இலத்தழைகள் குப்பைகள் எல்லாமே இருந்தது. இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாருமே இயற்கை உரங்களும் போட்டு
அதன் பிறகு ரசாயன உரங்களை போட்டு பயன்படுத்திட்டு வந்தாங்க. நல்லபடியாக விவசாயம் சென்று கொண்டு இருந்தது. அந்த சமயத்துல பயோசார்க்கு யாரும் யூஸ் பண்ணல. ஏன்னா பயோசாரை அந்த சமயத்துல கோக் என்கிற பெயர்ல எல்லாமே வெளி நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் குறிப்பாக இந்த பெங்களூரு, பாம்பே மாதிரி இடங்களுக்கு அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக அனுப்பி கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது அங்கெல்லாமே சார்கோல மாத்திட்டாங்க. கோக் இஸ் நாட் பீயிங் யூஸ்ட் nowadays. அதனால அவங்களுக்கு அங்க இது தேவையில்லாத பொருள் ஆகிவிட்டது. அது பொருட்கள் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில பயன்பாடு குறைந்து விட்டது. அதனால அந்த கோக் அதர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணும்போது விவசாய பர்பஸ் இப்ப லைஃப் ஸ்டாக்லயும் இந்த கோழி, ஆடு, மாடு, தென் பிராய்லர் கோழி அல்லது முட்டை கோழி இவற்றுக்கெல்லாம் இந்த பெட்டை தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி விவசாயத்திற்கும் நல்லபடியாக இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ அதனாலதான் இப்போதான் ஆராய்ச்சிகள் அதுல மேற்கொண்டு என்னென்ன இருக்கிறது, என்னென்ன பயன்பாடுகள் இருக்கிறது என்கிறது தொடர்பாக அவங்க தகவல்கள் சேகரித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஐயப்பாடு இப்ப ஜோ கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னன்னா, அதாவது நாம இதை இந்த கறி பொருட்களை கரியாக்காமல் உரத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தும் போது லாபம் அதிகமா அல்லது கரியாக செய்து பயன்படுத்தும் போது லாபம் அதிகமா, எது லாபகரமானதுங்கிற தகவல் தெரிவிக்குமாறு திரு ராசு அவர்களையும் திரு குணசேகரன் சார் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். ராசு சார் சொல்லுங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில நம்ம ஒரு குணசேகரன் இதுல என்ன நேரடியா போய் நிறைய அந்த கறி தயாரிக்கிற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால குணசேகரன் சொன்னான்னு வச்சுக்கோங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். குணசேகரன் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன்னா கரெக்டா ஏன்னா நீங்க நிறைய இடத்துல போய் அதை விசிட் பண்ணதால அதுல டெஃபினட்டா உங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வேஸ்ட் டீகம்போஸ், இப்ப கார்பன் கண்டென்ட் நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு போது நம்ம வேஸ்ட் பொருள் பூராமே மக்க வைக்கும் போது டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது பூராமே திரும்பியும் அந்த பொருட்கள் பூரா மக்கும் போது மக்குவாக மாறும்போது மக்களை நமக்கு ஏற்கனவே ரிச் ஆர்கானிக் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றோம். அது கார்பன் ரிச்சா தான் இருக்குது ஆக்சுவலா. இப்ப வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணும்போது அந்த மக்கக்கூடிய என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் வேஸ்ட் டீகம்போசரை யூஸ் பண்றோம். எந்த ஒரு குப்பையுமே ஒரு ஜோசார் கேட்டார், இன்னொரு ஜோ கேட்டார், அவர் கேட்டார், அவரு வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணாக்கா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பண்ணை கழிவுகள் மக்கும் போது கார்பன் கண்டென்ட் குறையதா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எந்த ஒரு பொருள் மக்களாலும் டிஸ்இன்டெகிரேட் ஆனாலும் அதனுடைய மூலக்கூறுகள் மாறுபடாது. இந்த கார்பன் கண்டென்ட் மாறுபடும், ஆனா அந்த கார்பன் கண்டென்ட் இருக்கும். கார்பன் கண்டென்ட் போகவே போகாது. இயற்கையிலேயே மக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அது சார்கோலா யூஸ் பண்ணும்போது ஒரு சில பொருள்கள் நமக்கே தெரியும். பிளான்ட்ஸ் எடுக்கக்கூடிய இது யூட்டிலிட்டி ஒரு சத்தை எடுக்குதுனாக்கா அது எப்பவுமே ஒரு தொழு உரமோ இல்லை இயற்கை உரமோ நான் மக்கி போடும்போது அந்த உரங்களை சத்துக்களை பயிர் நேரடியாக எடுத்துக்கொள்கிறது. இப்ப அது மாதிரி கார்பனை நேராக ஆக்டிவேட்டட் கார்பனோ இல்லை மற்ற கார்பனோ போடும்போது அது கொஞ்சம் திரும்பி போய் சாயில போய் ரியாக்ட் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட ரியாக்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பின்னதான் அந்த சத்துக்களை பயன்பாட்டுக்கு வரும். அதே தொழு உரமாக மக்கின விறகு போட்டோம்னாக்கா அது உடனடியா பயன்பாட்டுக்கு கிடைக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சார்கோல் போடுறது இருக்குன்னா நம்ம ஆர்கானிக் கண்டென்ட் அதிகப்படுத்துறதுக்காக தான் போடுறோம். நம்ம சாயில ஆர்கானிக் கண்டென்ட் அதிகப்படுத்தும் போது மைக்ரோபியல் லோடு அதிகமாகும். மைக்ரோபியல் லோடு அதிகமாகும் போது எல்லா நியூட்ரியன்ட்டும் அவைலபிள் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுது. பாஸ்பரஸ் ஆகட்டும், பொட்டாஸ் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், நிறைய பொருள் இம்மொபிலைஸ் ஃபார்ம்ல இருக்கும். கீலேட் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு அயன்னா கீழேட்டா இருந்தாதான் பயிர் எடுத்துக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டையும் அது பயிர்கள் எடுத்துக்கூடிய விதமாக மாற்றுறதுக்காக மைக்ரோபியல் லோடு தேவைப்படுது. இதுல கார்பன் கண்டென்ட் குறையுமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த இதுல வேஸ்ட் கம்போஸ்டர் யூஸ் பண்ணும்போது குயிக்கா அதை டீகம்போஸ் பண்ணுது. அதனால டீகம்போஸ் பண்ணும்போது தட் இஸ் நம்ம இமீடியட்டா யூசபிள் ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போறோம் ஃபீல்ட்ல.
அதனால கார்பன் கண்டென்ட் குறைய வாய்ப்பு இல்லை. அதனால வேஸ்ட் டீகம்போஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சார்கோலையும் யூஸ் பண்ணலாம். சார்கோல் யூஸ் பண்ண வேண்டிய இப்ப நம்ம இன்னைக்கு இமீடியட்டா வந்து கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணனால வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு விதமான இது ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும். அதனால கார்பன் கண்டென்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்ல கார்பன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார்கோல் யூஸ் பண்ணும்போது நம்ம அதிக அளவுலையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டான அளவுக்கு அந்த இதுல இருக்கும்போது இயற்கை உரமா போடும்போது அது கரெக்டா நமக்கு தேவையான அளவு என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சார்கோல் சொன்னோம்னா ஒரு 4:1 அந்த ரேஷியோல நம்ம வந்து பயன்படுத்திட்டோம்னா கரெக்டா இருக்கும். நன்றி 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 கிளாரிபிகேஷன் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் தேங்க்ஸ் தான் சொல்ல வந்தேன். குணசேகரன் சார் வந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதான தகவல் சொன்னாங்க. என்ன கொஞ்சம் அதாவது இந்த கரி தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அந்த தகவல்கள் பெரிய அளவில் ஒன்றும் நமது தாக்கத்திலேயோ அல்லது இணையத்திலேயோ வெளியிடப்படவில்லை. இருப்பினும் நமது அனுபவத்தின் அடிப்படையில் திரு குணசேகரன் சார் சொன்ன தகவல்களுக்கு மிக்க நன்றி. அருமையான தகவல்கள், நல்ல பயனுள்ள தகவல்கள் என்று நம்புகிறேன். மேலும் சந்தேகங்கள் வேற ஏதாவது யாரும் உண்டுன்னா கேட்கலாம். பேசுறவங்க மட்டும் பேசும்போது அன்மியூட் பண்ணிக்கிங்க, பேசிக்கிங்க. வந்து அனுபவபூர்வமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து இது வந்து அதாவது வந்து டீகம்போசர் யூஸ் பண்ணும்போது அதனால வந்து கார்பன் குறையுதா? கிடையாது. கார்பன் வந்து எந்த ஸ்டேஜ்லயும் வந்து குறையாது. ஒண்ணு. ரெண்டு வந்து நீங்க வந்து தொழு உரமா வந்து நல்ல தொழு உரத்தை வந்து டைரக்டா வந்து நம்ம எடுத்துக்கோம். டைரக்டா பயிர் எடுத்துக்குது. அதே சமயத்துல இப்ப இது மாதிரி நம்ம வந்து கரின்னு போடும்போது அது வந்து it will take time to absorb by the plants. அது கொஞ்சம் டைம் ஆகும். அதான் வித்தியாசம். அதே சமயத்துல வந்து இந்த நம்ம பயோசார்லாம் யூஸ் பண்ணும்போது குவான்டிட்டி கம்மியா தான் யூஸ் பண்ணணும். கம்போஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா அதனால அது பேட் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நமக்கு செலவு தான் அதிகமாகும். ஏன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம். அதனாலதான் வந்து இப்ப இன்னும் அந்த ரீசன் ஏற்கனவே இப்ப குணசேகரன் சொன்ன மாதிரி எதனால வந்து அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அதிகமா மைக்ரோபியல் லோடு ஆர்கானிக் கண்டென்ட் வந்து சாயில் அதிகமா இருக்குன்ற காரணத்தாலையும் இது வந்து உற்பத்தி செலவு அதிகமாகுது. பயோசார் வந்து உற்பத்தி பண்றதுடைய செலவு, லேபர் காஸ்ட், அதனுடைய அந்த மரக்கட்டையினுடைய காஸ்ட் இதெல்லாம் அதிகமாகுதுன்ற காரணத்தாலும் உபயோகப்படுத்தாம இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து தேவை வந்து என்னன்னாக்கா பெரும்பாலும் வந்து ஆர்கானிக், இப்ப எல்லாம் ஃபார்மர்ஸ் எல்லாமே சுவிட்ச் ஓவர் டு ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது தேவை அதிகமாகும் பொழுது இப்ப இந்த பயோசார் வந்து உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றதுதான் ஒரு கருத்து, இப்போதைய கருத்து. தேங்க்ஸ் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராசு சார். தேங்க்யூ ராஜு சார். தேங்க்ஸ் சார். வெரி குட் பிரசன்டேஷன் சார். இன்னைக்கு ரொம்ப அருமையா பண்ணீங்க. வெரி எக்ஸலென்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பாலசெல்வி சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இருந்தாங்க. பாலசெல்வி பொன்ராஜ் சார் பேச விரும்புறீங்களா சார்? Mute. Yes sir. Yes sir. Good morning sir. Good morning sir. Mr. Rasu sir oda topic எப்பவுமே வித்தியாசமா தான் இருக்கு. Very good. It is a new beginning to agriculture. நிறைய பண்ணீங்க சார். நான் சுருக்கமா பேசிடுறேன். It is getting time. நம்ம குணசேகர் சார் கரெக்டா சொன்னார். சார்கோல்ல கண்டிப்பா it is not giving any nutrients to the plant. கண்டிப்பா ஹலோ வீடியோ இல்ல, வீடியோ சம் ப்ராப்ளம் வித் மை வீடியோ. இப்போ இந்த அதே மாதிரி பிரபாரம் சொன்னாரு நிறைய ரைஸ் மில், அவர் தென்காசிக்காரரு, பக்கத்துல ஆலங்குளம் அந்த சைடெல்லாம் நிறைய ரைஸ் மில் இருக்கு. அங்க எல்லாம் இந்த சாம்பல் நிறைய கிடைக்குது. கற்காலாம் தனியா எல்லாம் பண்ண முடியாது சார். சாம்பல் ஒன்லி அந்த ரைஸ் மில் சாம்பல் கொட்டி கிடக்குது ரைஸ் மில் எல்லாம், ஆலங்குளம் எல்லாம். we can use them for instead of char. அதுதான். ஆனா இந்த கற்காயெல்லாம் எப்பமாவது எந்த வருஷம் மோசமா இருந்தது, சில வருஷங்கள கற்காய் ரொம்ப, அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது லேபர் இன்டென்சிவ், நடக்காது. ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆனா பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த பயோசாரை பத்தி? சார் ராசு சார் கிட்ட ஐ ரெக்வெஸ்ட் பண்ணி சார், ராசு சார் அது இருந்தா பரவாயில்ல, அது கொடுங்க. பயோசார் பத்தி நிறைய இருக்கு சார், நிறைய ஜர்னல்ஸ் நிறைய வந்து பண்ணிருக்காங்க. சரி, ஏதாவது நம்ம பார்வைக்கு வரல. நம்ம வந்து கூகுள்ல போனோம்னா ஏராளமான விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சென்ட் மீ ப்ளீஸ். இல்ல ஒண்ணு இல்ல, you know my address.
சரி சார் சார் நம்ம அதே மாதிரி கிராஃபின் ஒண்ணு இருக்கு. கிராஃபின் இந்த பயோசார்க்கும் அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கிராஃபின் தட் இஸ் ஆல்சோ கார்பன் ப்ராடக்ட். கிராஃபின் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஈவன் மொபைலு கூட யூஸ் பண்றாங்கிறாங்க. ஐஐடில ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கிராஃபின் PHENE GRA BH கிராஃபின் பென்சில் யூஸ் பண்ற கார்பன் கிராஃபைட் சொல்றாங்க. இல்ல சார் கிராஃபின் பென்சில் கிராஃபைட் வேற கிராஃபின் கிராஃபைட்டும் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ கார்பன் ப்ராடக்ட். கிராஃபின் வந்து ஈவன் மொபைல்ல ஏதோ டிரான்ஸ்பரண்ட் ஆயிருங்க. தோ இட் இஸ் a carbon, it is a transparent மெட்டீரியல்ங்கறாங்க. அதுக்கு ஏதாவது ஏதாவது ஐடியா இருக்கா? நாம வந்து நிறைய it is familiar to all graphite, but graphene is not familiar, not known to many of us. கிராஃபின்ன்றது வந்து புதுசா சார் இருக்கு. இப்ப அந்த இது கோல் ஆஷஸ் எல்லாம் ஏதாவது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கோல் ஆஷஸ் இப்போ இது தெர்மல் பிளான்ட்ல பண்றாங்களா? அதுக்கு அது நம்ம பயோசாருக்கும் அதுக்கு ஏதாவது கம்பேரிசன் ஏதாவது இருக்கா? ரெண்டு டிஃபரெண்டா இல்ல we can apply to field இப்ப பண்றாங்க. அதுக்கு அப்கோர்ஸ் இட் தாஸ் என்னமோ பிரிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா? கோல் ஆஷ்ல பிரிக்ஸ் ஃப்ளை ஆஷ்ங்கற பேர்ல ஃப்ளை ஆஷ் அதுக்கு அது நமக்கு கிடைக்கிறா இருந்தா அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் we are in திருநெல்வேலி, தூத்துக்குடி பவர் பிளான்ட் இருக்குல்ல தெர்மல், அதுல இருந்து கிடைச்சா யூஸ் பண்ண முடியுமா? டு என்ஹான்ஸ் சாயில் ப்ரொடக்டிவிட்டி, இட்ஸ் ஏரேஷன், அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஈவன் இன் பேடி ஃபீல்டு, we are interested in பேடி, அதுல ஏதாவது பண்ண முடியுமா? அது சொல்லுங்க. இல்ல நம்ம ரைஸ் மில் ஹஸ்க் அங்கதான் அதைத்தான் இது பண்றாங்க ரைஸ் மில்ல மெயினா ஃபார் எனர்ஜி. அந்த சாம்பல நமக்கு போட்டனால ரைஸ் மில்ல வந்து நமக்கு வந்து சாம்பல் அதிகமா கிடைக்கும். சாம்பல்ல அதுல கொஞ்சம் கரியும் சேர்ந்து வருது சார், கொஞ்சம் கரியும் சேர்ந்து வருது. ரொம்ப ஒயிட்டா வராது, ரொம்ப ஒயிட்டா இருக்காது, கொஞ்சம் கறி மிக்ஸா தான் வருது. இப்ப நாங்க ஒரு லோடு எடுத்து வச்சிருக்கோம் எங்க ஊர்ல திருநெல்வேலி சுத்தமல்லியில. அத வந்து அப்ளை பண்ணா அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ தான். ஒன்லி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இஸ் ரெக்கார்ட். அங்க இருந்து எத்தனை லாரி எடுத்துக்க அப்படிங்கிறாங்க ரைஸ் மில். ஏன்னா they find it very difficult to remove from the rice mill அந்த ஏரியால. என்ன சார் நீங்க இல்ல சுத்தமல்லின்னு திருநெல்வேலி பக்கம் சொல்லுங்க சார். என்ன ஊரு திருநெல்வேலியில இருந்து எத்தனை கிலோமீட்டர்? இட் இஸ் டவுன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நரசிங்கநல்லூர் ஒரு வில்லேஜ். நாங்களும் திருநெல்வேலி தான். எங்க ஆபீஸ் அட் ப்ராஜெக்ட் ஆபீஸ் அட் திருநெல்வேலி. யார் பேசுறீங்க சார்? ராசு பேசுறேன். ரைட் நீங்க அன்னைக்கு பேசிருக்கேன் நான் உங்ககிட்ட. எங்க இது வந்து திருநெல்வேலி டவுன்ல இருந்து சார் டுவர்ஸ் அம்பாசமுத்திரம் 2 ரோடு வரும். ஒண்ணு ஆலங்குளம் ரைட்டு போவோம், நேர லெஃப்ட்ல போனீங்கன்னா அம்பாசமுத்திரம் ரோட்ல இட்ஸ் இஸ் வெரி நியர் டு பேட்டைம்பாங்க. திருநெல்வேலி கார்பரேஷன் லிமிட் தாண்டி பேட்டையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நரசிங்கநல்லூர் வில்லேஜ். அது இட் இஸ் டபுள் கிராப் லேண்ட். இப்ப தண்ணி எல்லாம் இறக்கியாச்சு. சொல்றேன் நான், ஐ வாண்ட் டு யூஸ் த வேஸ்ட் விச் ஃபெசிலிட்டேட் சாயில் ஏரேஷன். அங்க கொஞ்சம் களி அதிகம் தான், களிமண். நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம மாடை வச்சு விடுவோம். இப்ப டிராக்டர் ஒரே ஒரு தான் கேக்குறேன். இப்ப அந்த ஏரியா ஃபுல்லா வந்து வெட்லாண்ட்ஸ் வித் போர்வெல் வாட்டரா அல்லது வந்து இல்ல கனால் வாட்டர். இப்ப கனால் தான் கம்ப்ளீட்டா. வெள்ளலாம் ரொம்ப வெரி ஃபியூ யாரா பண்றது கிடையாது. திருநெல்வேலில இருந்து 6 கிலோமீட்டர்ஸ் தான் இல்லையா? 6 கிலோமீட்டர் வில்லேஜ் வரும், அவ்வளவுதான் வரும். பேட்டை தாண்டனோம்னா 2 கிலோமீட்டர்ஸ் பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். எது கேக்குறேன்னா நான் வந்து உங்க நம்பர் சேவ் முக்கடல் என் நம்பர் உங்களுக்கு பொன்ராஜன் இருக்கு. நான் இப்ப இங்க சிக்கிருக்கேன் சென்னையில. இதுல லாக்டவுன்ல சிக்கிருங்க. மாமியார் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. விசிட் பண்றேன் சார். சரி வாங்க பாப்போம். அந்த லாக்டவுன் முடிஞ்சா ஐ வில் இன்ஃபார்ம் யூ சார். when I go there please come over there. நானும் I will come with Joe. வாங்க it will be a very 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 wonderful union meeting. நிச்சயமா சார். very happy. ஏன்னா பேங்க்ல தான் ஒர்க் பண்ணேன். மாமனார் பாத்துக்கிட்டு இருந்தாரு, அவரு தவறிட்டாரு போன வருஷம். இந்த வருஷம் தான் மார்ச்ல.
அன்னைக்கு பேசுனீங்களே நீங்க சார், நீங்க தான் அதேதான். அன்னைக்கு பேசுனீங்க. ஆமாமா, சரி கார்பன் சரி கிரெடிட் சரி பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா நீங்க ரைட் போனதுல ரைட் அந்த ராஸ். Thank யூ you very ரிமெம்பர் much. சார். ஓகே, Thanks, நீங்க sir. எங்க தானே Definitely இருக்கீங்க வந்து சென்னையில? visit பண்றேன் sir. ஓகே, தேங்க் யூ ஃபார் திஸ் திங். தேங்க் யூ, சரி வெல் sir. டன், வெல் டன் சார். ஆல் Thank you, தேங்க்ஸ் ஃபார் Ponraj sir. எவரிபடி. Thank you, Ponraj sir. Thank you, for thank you, your sir. Thank you, sir. information and ரைட் ரைட். ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவை நெருங்குகிறோம். வேற யாராச்சும் இப்போது கருத்து பேச வேண்டியது இருந்தால் பேசலாம், அல்லது நாம முடிச்சுக்கலாம். சார் ஜோ, அவரு பொன்ராஜ் சார் சொன்னாரு, அவரு நிலம் களி நிலம்னாரு. Yes. அந்த களிமண் இருந்தா வாட்டர் வந்து ஒரு மழை காலங்கள ரொம்ப தண்ணி தேங்கி நின்று கிராப் வந்து சரியா வராது. அது மாதிரி இடங்கள்ல வந்து கிரீன் மேன்யூர் கிராப் போட்டுருக்கோம் சார், போட்டிருக்கோம். கொழிஞ்சி அது கொழிஞ்சி போட்டிருக்கோம், கொழிஞ்சி போட்டிருக்கோம். இப்ப வளர்ந்துருக்கு, அதை சரி பண்ணி சார். சொல்றோம் அவங்க. Yes, அது சிங்கிள் கிராப் ஆகி போச்சு, டபுள் கிராப் இருக்க வேண்டிய சிங்கிள் கிராப். அதனால போன சரி சார். ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே போட்டுட்டோம். நவ் இட் இஸ் கொழிஞ்சி ஆமா, கொழிஞ்சி Yes, தான். good sir. குடிக்கிட்டு வந்து போட்டீங்கன்னா ஃபீல்ட் அதுலயே ஃபீல்ட்லயே வந்து institute இல்ல, வருதா? முதல்ல இப்ப நீங்க சீடு போட்டோம் நாங்க. அது நீங்க சொல்ற Okay. மாதிரி அதே ஜெனரேட் ஆகுறது இருக்கு. பட் ஆ. மக்கள் விடுறது கிடையாது. எங்க இதுல ஆ. வயல்ல விளைஞ்சதுன்னா உருட்டு போயிடுறாங்க. சீடெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. கண்ட்ரோல் சரி கிடையாது. சார். ஓபன் ஏரியா, என்ன பண்ண முடியும்? இப்ப அதனால தக்க- சீடு வாங்கி போடுவோம், சீடு வாங்கி போட்டுருவோம். ஓகே சார். ஓகே சார். இப்ப தக்கப்பூண்டு, குறிப்பா தக்கப்பூண்டு வந்து அந்த சாயில் வந்து லூசன் பண்ணி கொடுக்குது சார். தக்கப்பூண்டு வந்து சார், தக்கப்பூண்டு போட்டு திரும்ப அதை ஒரு 30-40 டேஸ் வைக்க முடியல. ஏன்னா எப்ப தண்ணி வரும் தெரியாது. தண்ணி விட்டா தான் அது வளரும். Yes, yes, yes. ஆமா. அப்புறம் வந்து உங்க வீடியோ எனக்கு சரியா வரலையா சார்? Okay. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ வரல video. சார். வீடியோ ப்ராப்ளம் செல்லுல. சரி, என்னன்னா எங்களுக்கு பிஃபோர் புரட்டாசி மாசம் இருக்குல்ல, மழைக்குள்ள எங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி மழைக்குள்ள மாட்டிட்டுனா ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷம்லாம் கிராப்பே வாஷ் அவுட் ஆயிருக்கு லேட்ல, மழை பெஞ்சு. அதனால நாங்க 50-16 தான் போடுறோம். போட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். சொல்லப்போனா இன்னைக்கு அக்டோபர் 15th ஆன்செட்டுக்குள்ள நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ஆனா we get a good yield. ஓகே ஓகே. ஆமா, ஆனா இதான் ரிஸ்க். இதுதான் இல்ல இப்ப உங்களுக்கு பிளான். வாட்டர் வாட்டர் கனால் கோடையன் கால்வாய், அந்த மேலாயன் கால்வாய், அந்த கால்வாய், பாழாய் கால்வாய், எல்லா கால்வாய் இருக்கு. நீங்க பாவனாஸ் அந்த ரிலீஸ் போன செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டாங்க வாட்டரை. அதனால we have raised nursery based on canal water. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, தண்ணீர் வந்து வடியிலையா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க பிரச்சனையா சொன்ன தண்ணி கட்டினா சாயில் பேனல் ஆகி தண்ணி காய மாட்டேங்குது தரைய. ஹார்வெஸ்ட் டைம்ல ஊர்ல அந்த இது இருக்கு இல்லையா, அது என்னது, நம்ம கேட்டர்பில்லர், அதுதான் இறங்கும் ஹார்வெஸ்டர். இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீவர் இன் மதுராந்தகம், அங்கெல்லாம் அந்த டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டர் தான், ஈஸியா எடுத்துட்டு போயிருவாங்க. இது உள்ள இறங்கி தண்ணினா மாட்டிக்கிறது, மணிக்கணக்கு ஆகுது. Now the harvesting cost has gone up like anything. முன்னாடி 2000 ஆச்சுன்னா 3000-3500 ஆகுது. அதுதான், அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியும். நாங்க மணல் அடிக்கணும், செம்மண் அடிக்கிறோம், செம்மண் சரல். ஆனா ரொம்ப குவாண்டிட்டி காஸ்ட்லி சார். அதுக்கு ஆமா சார், அதுக்காக ஈஸியான சொல்றேன். அத வந்து சாயில் ஹார்ட் பேனலா லூஸ் பண்ணி உங்க தண்ணி ஃபீல்ட் இறங்குற மாதிரி பண்ணி கொடுப்போம். அது கண்டினியூஸா. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். சரி, வாய்ப்பு இருந்தா பயன்படுத்துங்க. வாய்ப்பு இருந்தா சரி, கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல, நாங்க மெயினா கிரீன் மேன்யூர் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா 2-3 வருஷமா கொழிஞ்சுதான். ஏன்னா அதே செல்ஃப் சோன் கிராப்ங்கறீங்க இரும். அப்புறம் அதே நாங்களே விதைக்கவும் செய்யறோம், கொஞ்சம் பண்ணிருக்கோம். அது நல்லா வளருது. அது நல்லா வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு அந்த நான் வந்த பிறகு இந்த முடிட்டு சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ. திரு ஜோ ஏதோ கேக்குறதுக்கு பேசுறதுக்கு கேட்டீங்களா சார்? இந்த சாம்பல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த நுண்ணுயிர் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அதெல்லாம் யூஸ் பண்ணா அது சாம்பலுக்கும் இதுக்கும் ஏதாவது என்ன சொல்றது? திரு ராசு சார், அதாவது நீங்க நம்ம நுண்கிருமிகள் ஏதோ பாதிக்கப்படுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? எஸ் சார், அதான் என்னோட சார். ராசு சார் சொல்லுங்க சார். சாம்பல் யூஸ் பண்ணும்போது நுண்கிருமிகள் பாதிக்கப்படுமான்னு கேக்குறாங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா.
அதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது சார். ஆக்சுவலி நுண்கிருமிகள் பாதிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. தாராளமா வந்து சாம்பல் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா சாம்பல் அது வந்து நல்ல கருகின சாம்பலா இருந்தா கூட அது பொட்டாஷ் உரம் தான். இல்லாம இது இந்த சாம்பல் பயோசாரை யூஸ் பண்ணும்போது இது வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணதான் செய்யுதே ஒழிய இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. திரு ஜோ, உங்களுக்காகத்தான் சொல்றோம். சோ தைரியமா அதை யூஸ் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். பிரபாகரன் சார் பேசுறீங்களா? சார் ஆமா சார், ஒரு சின்ன கேள்வி சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்பனுக்கு வந்து வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வந்து கொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லீங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சார் கேட்ட கேள்விப்படி மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு வந்து இந்த காரணால பாதிப்புகள் வராது அப்படிங்கிறது வந்து எப்படி, எந்த அளவுக்கு உண்மை சார்? எப்படி சார், எனக்கு அது கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? ராசு சார் அண்ட் குணசேகரன் சார் கொஞ்சம். குணசேகரன் இருக்காரா? ஆர்கானிக் கார்பன் வந்துங்க வந்து கட்டாயமா நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு ஒரு மைக்ரோபியல் லோடு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சரிங்க சார், நாம அது கார்பன் வேணும். நாம அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த பயோ ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ்னா ஆரம்ப காலங்கள், இப்பதான் லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர் வந்துச்சு. ஆரம்ப காலங்கள்ல அந்த பேக்கெட்ல அந்த கார்பன் தான் யூஸ் பண்ணாங்க. சார்கோல் தான், பவுடர் தான் ஃபுட் மெட்டீரியல்ல யூஸ் பண்ணாங்க. ஸோ கார்பன் மெட்டீரியல் இஸ் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் மைக்ரோபியல்ஸ். அதனால மைக்ரோபை வந்து அது கொள்ளாது, ஃபில்டர் பண்ணும். அதனால வேற ஒன்றும் இல்லை, ஃபில்டர் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த கார்பனை வந்து ஃபில்டர் பண்ணும், அவ்வளவுதான ஒழிய மற்றபடி. அதனால அவங்க சார்கோல் ஒன் ஆஃப் தி மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபில்டர்ல ஸ்மால் இன்டர்வென்ஷன் சார். ஸ்மால் பண்றாங்க. சொல்லுங்க. அது வந்து அந்த கார்பன் போடுறாங்க இல்லையா, இட் வில் ரிமூவ் த ஸ்மெல் சார். ஸ்மெல் வாட்டர் ஃபில்டர்ல அந்த தண்ணியில இருக்கிற இதெல்லாம் ஸ்மெல்லாம் ரிமூவ் பண்ணும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூசஸ் ஆஃப் சார்கோல் சார். அது கூட சேர்த்துக்கலாம் அதுல. ஓகே தேங்க்யூ. நம்ம வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து மெயினா வந்து we are focusing on only agriculture crop. நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து ஃபில்டர் பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த இதுல யூஸ் பண்றது, அதாவது வந்து என்ன சொல்றோம், நம்ம வாட்டர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு தி கிராப். கார்பனை பொறுத்தவரையில அது வந்து யூசஸ் தான் அதிகமாக வச்சு அது வந்து நமக்கு வந்து கிராப்பு, சாயல், அங்கக பொருள்கள், கரியம்லய பொருட்கள் பொழுது வந்து கார்பன் கண்டென்ட் உள்ள ஆர்கானிக் மேட்டர் பொழுது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் திங்ஸ் தான். அதுல ஒன்றும் நோ பேட் எஃபெக்ட். அதனால அதை பத்தி நாம வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை நம்ம அதை இது பண்ண வேண்டியதில்லை. டோன்ட் கம்பேர் வித் வாட்டர் ஃபில்டர் அண்ட் அதர் திங்ஸ். இல்ல சார், ஆக்சுவலா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நான் அந்த ஃபில்டர் அப் சொல்ல வரல, ஒரு ஆர்டிகல் நான் ஒரு ஜர்னல்ல படிச்ச ஞாபகம். இந்த வைஸ் பாக்டீரியாஸ் தன்மை வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஃபுல்லா வந்து பேசுறது பத்தி சப்ஜெக்ட் பூரா எல்லாம் வந்து யூசிங் அக்ரிகல்ச்சர் தான். அதாவது வந்து பயோசார் how it is useful to agriculture crop and other things. ஆனா பட் நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம அந்த இதை பத்தியே நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அதுல வந்து அது அதனுடைய இதுதான் அதிகமா தெரியுற மாதிரி இருக்கு. பேட் எஃபெக்ட் உள்ள மாதிரி நம்ம காமிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்ல, இட் இஸ் நாட் லைக் தட். என்ன பிரபாகரன் சார் ஜோ முடிச்சுக்கலாம். எஸ் அவரு பிரபாகரன் சார் மட்டும் ஏதோ கொஞ்சம் திருப்தியான மாதிரி தெரியல. அவருடைய சொல்லுங்க பிரபாகரன் சார், அதை முடிச்சு இல்ல சார். ஓகே. ஆக்சுவலா எனக்கு இதுதான் டவுட். ஏன்னா அந்த மைக்ரோப் நான் வந்து ஆக்சுவலா ஃபில்டரை பத்தி கம்பேர் பண்ணி பேசுனது காரணம் வந்து, ஏன்னா அவங்க சொல்ல வருது தண்ணியில உள்ள பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் அழிக்கக்கூடிய தன்மை கார்பனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்ணிலையும் நிறைய பாக்டீரியாஸ் உண்டு இல்லீங்களா? நமக்கு சொன்னேன் சார், கவனிக்கலையா சார்? இட் இஸ் a food material to microbes. ஓகே. ஃபில்டர்ல யூஸ் பண்ணா ஃபில்டர்ல வந்து கார்பனை வந்து அது வந்து ஃபுட் மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு அது அங்கேயே தங்கிரும். கார்பன் இருக்கக்கூடிய இடங்கள்ல மைக்ரோப்ஸ் தங்கிரும். அது ஃபில்டர் அது வந்து பண்ணி அப்படியே நல்ல தண்ணி போயிடும். மைக்ரோப்ஸ் வந்து அந்த கார்பன் லோடு எங்க இருக்கோ அந்த இடத்துல மைக்ரோப்ஸ் இருக்கும். அதனாலதான் ஃபில்டர் வந்து ஒன்ஸ் இன் 6 months ஒன்ஸ் இன்
ஒன்ஸ் இன் இயரோ நீங்க கிளீன் பண்ணும்போது புதுசா அந்த கார்பன் கண்டென்ட் புதுசா போடும். அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்ல பார்த்து அந்த சார்கோல் தான் மாத்துவாங்க. அதனால சார்கோல் வந்து ஃபில்டர் பண்ணுது. நாங்க எந்த சார்கோல் அந்த மைக்ரோபியல் லோட் இஸ் தேர் அங்க இருக்கும். அந்த சார்கோல் ஏரியால மைக்ரோப்ஸ் பூரா அங்க ஃபில்டர் பிகாஸ் தே ஆர் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் மைக்ரோப்ஸ். ஓகேவா சார்? தேங்க்யூ. கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா சார்? ஓகே 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 தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம இன்றைய நிகழ்ச்சி நல்லபடியாக விரைவாக போனது. நல்ல பல கருத்துகள் நாம் பேச முடிந்தது. இன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது நண்பர் திரு ராசு அவர்களுக்கு நமது தமிழ்நாடு குழுமத்தின் சார்பிலும் இன்றைய பங்கேற்பாளர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எக்ஸலன்ட். Thanks to all. Thank you. Thanks, Sergio.